Hi babes, welcome back to my channel Ramala Shifam Love After Addiction episode 11. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இங்க யூகி அவனோட மேனேஜர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூகியோட மேனேஜர் சொல்றான், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஊருக்காரங்க பேசுறதெல்லாம் மாத்திடலாம். உன்னை பத்தி எந்த ஒரு பேட் இன்ஃபர்மேஷனும் வெளியில வராம நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து நீ நல்லவ அப்படின்ற மாதிரி பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்ல யூகிக்கு அதெல்லாம் கேட்கவே பிடிக்கல. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு யூகி சொல்ல, என்ன சொல்ற நீ, இப்படி பண்ணா அவனோட பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு அவனோட மேனேஜர் சொல்றான். ஆனா யூகிக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவன் என்ன சொல்றான், இல்ல போதும், இதோட எல்லாம் நிறுத்திக்கலாம், நம்ம ரெண்டு பேரோட கான்ட்ராக்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல யூகி எந்திரிச்சு நின்று அவனுக்கு கடைசியா குட் பை சொல்றான். போதும், இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு அங்க இருந்து போயிடுறான். அவனோட மேனேஜருக்கு செம்ம கடுப்பா இருக்குது. நீ மட்டும் இப்ப என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லடா, நீ நத்திங்டா அப்படின்னு சொல்றான். ஆனா யூகி திரும்பி பாக்குற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் அந்த மேனேஜர் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வேற ஒரு கால் வருது. ஒரு பொண்ணு யூகி மேல தப்பா பழி போட்டால, அந்த பொண்ணு தான் இவனுக்கு கால் பண்ணி இப்ப அந்த பொண்ணுக்கு இவனை மேனேஜரா ஒர்க் பண்ண சொல்ல உடனே இந்த மேனேஜர் ஒத்துக்கிறான். அப்படின்னா யூகி மேல அவனுக்கு பெருசா பாசம் எல்லாம் இல்ல போல, வெறும் காசுக்காகத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் போல இவ்வளவு நாள். அப்புறம் எங்க அவனோட வீட்டுக்கு வர அவங்க அப்பா அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பார்த்ததுமே கண்ணை தொடச்சுக்கிட்டு அவங்க அப்பா என்னமோ சொல்ல வராரு. அதுக்கு முன்னாடி இவன் சொல்றான், அப்பா நான் அவங்க கூடயே வரேன்ப்பா அப்படின்னுட்டு. இத்தனை நாள் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு சாரி சொல்றான். அவன் கண்ணெல்லாம் தார தாரையா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. இனிமே நான் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அப்பா தோல்ல தட்டி கொடுத்து அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில யங்கு அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப வழியில எல்லாம் அவனுக்கு யூகி ஞாபகமாவே இருக்குது. யூகி அங்க இருந்து கிளம்பி போன மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்புறம் அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் எங்க பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்களால இந்த கிராமத்துக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுல, அதுக்காக இது என்னுடைய காடு, இந்த கார்டுல நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், இந்த காசை நீங்க எடுத்துக்கோங்க, இதால உங்களுக்கு ஆன நஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு எங்க கேட்க, யூகி எல்லா காசும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. நேத்தே யூகி அங்க வந்து பேசியிருப்பான். அப்ப அந்த வில்லேஜ் சீஃப் இருக்காருல்ல, அவர் தான் கேட்டிருப்பாரு, உங்ககிட்ட இல்லாத காசா, நீயே இவங்க எல்லாருக்குமே காம்பன்சேஷன் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் யூகி கண்டுக்காத மாதிரிதான் உட்காந்துருப்பான். ஆக்சுவலா அவனுக்கு காசு கொடுக்கறது வந்து அவனுக்கு ஆசை. ஆனா அந்த சீஃபே கேட்டதால சீஃப் வந்து இவன் காலிலே விழுறான் அப்படின்னு சொல்லுவார். சேச்சா அதெல்லாம் வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் அந்த நஷ்டமான காசெல்லாம் இவனே காம்பன்சேஷனா கொடுக்கறதா சைன் பண்ணி கொடுத்துட்றான். அந்த சைன் பண்ற பேப்பர்லாம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னமோ வரைகிறான். ஆனா அது அந்த வில்லேஜ் சீஃப் பார்க்காத மாதிரி மறைச்சு கொடுக்குறான். இப்ப அங்க நடந்த விஷயத்தெல்லாம் அந்த வில்லேஜ் சீஃப் எங்க கிட்ட சொல்ல, இதோ இங்க பாரு, நீயே பாரு அப்படின்னு அவன் எழுதி கொடுத்த பேப்பரை காட்டுறாரு. ஆனா எங்க அந்த பேப்பரை பார்க்க மாட்டான். அப்புறம் யூகி அங்க இருந்து போன சீன் காட்டுறாங்க. அவன் அந்த வழியா நடந்தேதான் போயிருக்கான். அப்ப போற வழியெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறான். எங்க ஒருவேளை எங்க மனசு மாதிரி திரும்ப அவனை பாக்குறதுக்கு வரானோ அப்படின்னு அதே ஞாபகத்துல திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறான். ஆனா அங்க எங்க வரல, இவன் மட்டும்தான் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அவங்கிட்ட எங்க பேசினதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. போதும், இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம், இனிமே உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னால அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் அவன் வழியெல்லாம் நின்று சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் இங்க எங்க காட்டுறாங்க. எங்க அவனுடைய அப்பாவும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அப்ப எங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு வர அப்படின்னு சொல்றதுக்கு போறான். நான் இத்தனை நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி பாட்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க யூகி போறதையும் காட்டுறாங்க. யூகி அதே மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கான். இப்ப யூகி கூட போறதுக்கு யாரும் இல்ல, அவனை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா இப்ப அவனோட மேனேஜரும் அவன் கூட இல்லைல்ல. சோ யூகி மட்டும் தனியா அங்க இருந்து கிளம்பி அங்க ஒரு போட் இருக்குது, அந்த போட்ல ஏறி போறான். எங்கோட பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி கிட்ட எங்க அவன் கையில போட்டு இருந்த பிரேஸ்லெட்டை கட்டி கொடுக்குறான். அந்த பிரேஸ்லெட்டை அவனுக்கு யூகி செஞ்சு கொடுத்தது. அது அந்த பாட்டி எடுத்து பத்திரமா வைக்கிறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள யூகியோட நிறைய போஸ்டர் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பத்திரமா உனக்காக வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி மனசுக்குள்ள சொல்றாங்க. இங்க யூகியோட போட்டும் கிளம்பிடுது. அவன் போற வழியெல்லாம் அங்கேயே பார்த்துக்கிட்டே போறான். ஒருவேளை திரும்ப எங்க வரமாட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறான் போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. இவங்க நடிச்ச அந்த வெரைட்டி ஷோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஷோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் யூகிக்கு நல்ல பேர் வருது. ஏன்னா அந்த ஷோல அவன் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தினது, அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டது, அதெல்லாம் எல்லாரும் பார்த்து யூகி மேல கொஞ்சம் நல்ல பேர் வருது. அதே நேரம் யூகி மேல பழி போட்டால அந்த பொண்ணு,
அவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஃபயர் ஆகுது. எல்லாருமே அவளை கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னதை எப்படி நாங்க நம்ப முடியும் அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட் யூகியோட மேனேஜர் தான் இப்ப அவளுக்கு மேனேஜரா இருக்கான். அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. ஆனா அதே நேரம் யூகி என்ன பண்றான், நமக்கு தான் நல்ல பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு சும்மா இல்லாம எல்லார் முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அவனை பத்தின உண்மையை சொல்றான். நான் என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னு எல்லார்ட்டையும் ஓப்பனா சொல்லிடுறான். அதாவது அவன் கேன்ற விஷயத்த சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறான். இனிமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு குனியா எல்லாருமே அவன் மேல வாட்டர் பாட்டில் என்னென்னமோ தூக்கி தூக்கி வீசுறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் இங்க எங்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் போல. அவன் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அவங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. யூகி தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். யங் ஏதோ புதுசா வேலையில ஜாயின் பண்ணியிருக்கான் போல. ஸோ அவன் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யங் மேல சாரி யூகி மேல அந்த பொண்ணு பொய்யா பழி போட்டால அவ மேலதான் இப்ப தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அவ கிரியேட் பண்ண போட்டோஸ் எல்லாமே ஏஐ வச்சு கிரியேட் பண்ணது. ஆக்சுவலா யூகி எதுவுமே பண்ணல, எல்லாம் இந்த பொண்ணு தான் பண்ணது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதுக்கு மேல அந்த மேனேஜரால அவளை காப்பாற்ற முடியல. அந்த மேனேஜரே பாதியில விட்டுட்டு ஓடி போயிடுறான். யூகி இங்க குடிச்சு குடிச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க யங் ஏதோ புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருக்கான். ஏதோ ஹோட்டல்ல வேலை செய்யறான் போல. அங்க ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஆனா அவனாலே சந்தோஷமா இருக்க முடியல. அவனும் இதே ஞாபகத்திலேயே தான் இருக்கான். இதெல்லாம் நடந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இப்ப அந்த ஐலாண்ட்ல நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க அவங்க வெரைட்டி ஷோ வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அதனாலே என்னவோ இப்ப அங்க நிறைய டூரிஸ்ட் வராங்க. அந்த இடத்துல இருக்க சீ ஃபுட் எல்லாம் அதிகமா விற்க ஆரம்பிக்குது. அப்ப லேமை இருந்தால, அதான் யங் எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்னால, அந்த பொண்ணு அங்க வந்து டூரிஸ்ட் மாதிரி வேலை செய்யறா. அங்க வர டூரிஸ்ட் எல்லாம் இடத்த சுத்தி காட்டுறான். அப்ப ஏறான்னு ரொம்ப ஹாப்பியா ஓடி போறான். எங்க போற அப்படின்னு கேட்க, சாரி ஏறான் இல்ல ஷூச்சி ஹாப்பியா ஓடி போறான். அப்ப அந்த பொண்ணு கேக்குறா எங்க போற அப்படின்னு கேட்க, ஏறான் வந்திருக்கான் அப்படின்னுட்டு அவன் ஹாப்பியா ஓடி போறான். சரி நானும் ஹாய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு லீமையை சொல்லி அனுப்புறான். இங்க யூகிய காட்டுறாங்க. யூகி ஏதோ ஒரு பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் யாருமே வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல. சோ தனியா ட்ரெக்கிங் வர மாதிரி பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஷூச்சை ஏரானுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏரானுடைய போட்டு தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குது. இவன் ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போட்டு பக்கத்துல வந்ததுமே ஏரானு ஓடி வந்து இவனை ஹக் பண்ண அவன் மடியிலேயே தூக்கிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதால நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏரான் வந்த போட்ல யாரோ ஒரு பொண்ணு இருக்கான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அது என்னோட தங்கச்சி அப்படின்னு ஏரான் சொல்றான். அப்புறம் இங்க யூகே காட்டுறாங்க. யூகி பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருந்தால அப்ப தூரத்துல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவன் போய் பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் வயசானவர் தாத்தா மாதிரி இருக்காரு. அவர் அங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கு. யூகி பக்கத்துல போய் அவரை பிடிச்சி ஹெல்ப் பண்ணி நிக்க வச்சு அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூப்பிட்டுட்டு போறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் நான் இதை உடனே அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம ஹைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.